ஒரு காலத்தில் அருள்நாடு என்ற ஒரு சிறிய ராஜ்யம் இருந்தது. அந்த நாட்டின் அரசன் பெயர் அருள்மொழி மன்னன். அவர் பொன் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தாலும் அவரது மனம் எப்போதும் மக்களோடு இருந்தது. அருள்மொழி மன்னன் தினமும் சொல்வார், அரசன் பெரியவனா இருக்கலாம், ஆனா நீதிதான் அதைவிட பெரியது. ஒரு நாள் ஒரு ஏழை விவசாயி அரண்மனைக்கு வந்தான். அவன் கண்களில் கண்ணீர். மன்னா, என் வயலில் இருந்த மாங்காய் மரத்தை யாரோ வெட்டி எடுத்துட்டாங்க என்றான். அந்த மரம் யாருடையது என்று விசாரித்த அரசன் அதை வெட்டியது அரண்மனை காவலர் என்று தெரிந்து கொண்டார். காவலர் சொன்னான், மன்னா, நான் அரண்மனைக்கு வேலை செய்யறவ, அதனால தப்பிச்சிடுவேன்னு நினைச்சேன். அரசன் அமைதியாகச் சொன்னார், சிங்காசனத்துக்கு நெருக்கமாயிருந்தாலும் தவறு செய்தா தண்டனை உண்டு. அரசன் உடனே தீர்ப்பு சொன்னார். காவலர் விவசாயியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே இடத்தில் 2 புதிய மரங்கள் நட வேண்டும். மரங்கள் வளரும் வரை அவன்தான் பார்த்து கொள்ள வேண்டும். விவசாயி சந்தோஷமாகச் சொன்னான், மன்னா, நீங்க என் மரத்தை மட்டும் காப்பாத்தல, நீதியையும் காப்பாத்திட்டீங்க. மக்கள் எல்லாரும் ஒரே குரலில் சொன்னார்கள், இப்படிப்பட்ட அரசன் இருந்தாலே நாடு செழிக்கும். நீதிக்கதை சொல்லும் பாடம்: நீதி எல்லோருக்கும் சமம். பெரியவர் சின்னவர் என்ற பேதம் இருக்கக்கூடாது. தவறு செய்தால் அதை சரி செய்ய வேண்டும்.